சீமானை பலகீனப்படுத்த, வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் அவர்கள் மொழியில சொல்றேன், எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அதை நான் 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்லை, இவன் விசுவாசமா இல்லை, இவன் நேர்மையா இல்லை, இவன் கட்சிக்கு உண்மையா இல்லை, அவன் வெளியில போனவன் ஓ இவன் அயோக்கிய போயலாம், சரி சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், நன்றி. முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தின கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன் தான். வேல்முருகன் அண்ணன் வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாக போயிருமா, ஒரு திராவிடத்தின் கீழ் நாங்கள் போயிட்டோங்கிறதாயிருமா? அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கார். அவர் தமிழர். நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த தமிழர்களுக்கு, அதுவும் வந்து குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த விடுதலைக்காக போராடி இருக்க ஒரு தமிழ் மகன். அவரை கூப்பிட்றதுல எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறோம். கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக அது வந்து அவர் தமிழர்ல நாய் போயிருமா, இல்லை எதிராளி நாய் போயிருமா? அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்து செயல்படுறாரு. நீங்க மறைமுகமாக கூட்டணி வைக்கிறீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்றது? மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இது 1000 மடங்கு மேல். அந்த அளவில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். நாங்கள் கூப்பிட்டுருக்கிற எல்லாருமே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்க எல்லாருமே ஒரு பெருமை மிகு தமிழ் அடையாளங்களாக பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் அரசியலை நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது பிறகு பாருங்கள். நாங்கள் போய் திராவிட கட்சியில் போய் சேர போகிறோமா, இல்லை திராவிட கட்சியில் போய் கரைய போகிறோமா, இதை தமிழ் தேசிய கட்சியில் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்க போகிறோமாங்கிறத காலம் முடிவு செய்ய நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறோம், ரைட் விங் ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் சீமானை வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீமானையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அவங்களுக்கு வந்து பெரிய எதிரியாக கருதுகிறாங்க. அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இவரை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கிறாங்க. இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறாரு. அதுக்கான பெனிஃபிட்டை அவர் அடையிறாரு. மறைமுகமாக சில அவருக்கு இப்போ பெனிஃபிட் கிடைக்குது, அதனால் அதை ஆதரித்து நிற்கிறாரு. அது நீங்களே யூகிச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்? திருச்சியோட மண்டல செயலாளரே இங்கே தான் இருக்காரு. ஒட்டுமொத்த திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் இங்கே பின்னாடி தான் உட்காந்துருக்காரு, வினோத் இருக்காரு. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க, முதன்மையாக இருந்த போராளிகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ வந்து சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் பேசுகிற பேச்சுக்கள், அவருடைய வெளிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ அப்படி ஒரு புனிதமான கட்சியை அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரா? அதை உடச்சி நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழே இருந்துக்கிட்டு இவர் என்னுடைய தலைவர், சீமான் என்னுடைய தலைவர், என்னால் நான் வந்து என்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? இவர் தான் நம்ம தலைவர், இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா? இது எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, இது இங்கே உள்ள எல்லாத்துக்கும், எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது. வீட்டில் தலை காட்ட முடியலை. இவரா அவங்க தலைவர், இவர் கூட சுற்றிட்டு இருக்கிய நீ இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய காரணம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தத்துவம், நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிழை இல்லைங்க, கோட்பாடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினதான். இன்னைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிபெறலாமல் அப்படியே நாங்கள் வந்து அதை பின்பற்றி போகணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துகிற, அதை கொண்டு செலுத்துகிற, அதை செயல்படுத்தணும்னு நினச்சி வந்து செயல்படுத்துகிற தலைவர் மேலே தான் எங்களுக்கு பிரச்சனை. அவருடைய தவறுகள்னால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு.
8 விழுக்காடு 8 விழுக்காடுன்றீங்க. 8 விழுக்காடுங்கிறதே ரொம்ப நான் வந்து ரொம்ப 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 குறைவு. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு குறைந்தபட்சம் 15-20 விழுக்காடு இந்த 2024 தேர்தலில் வந்திருக்கணும். ஆனால் 8 விழுக்காடு, இந்த 8 விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தலில் வந்து மறுபடி தொடுவாராத, மறுபடி தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய சங்கடங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் இருந்தாயிரம் இல்லாட்டி இப்போ சமீபத்தில் நெல்லையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உனக்காக போஸ்ட் அடித்தவன், உனக்காக வந்து கை காசு செலவழிச்சவன், உடல் உழைப்பை போட்டவன், குடும்பத்தை விட்டுட்டு உன் கூட நின்றவன், நீ எந்த ஊர் போகிறே சுற்றி வந்து பயணம் பண்ணவன், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்கிற என்ன குறைஞ்சி போவ? இருந்தா இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, அதனுடைய பாஸா நீங்கள், சேர்மனா நீங்கள், உங்கள்கிட்ட வந்து மாதம் சம்பளம் வாங்குறவன் நாங்கள் எல்லாம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நாம் தமிழர் கட்சிங்கிறது? ஒவ்வொருத்தனுங்க ஒவ்வொரு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன் ஓட்டு, ஏன் கட்சி, எனக்காக தான் ஓட்டு விழுகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு தேசிய கட்சியில் திராவிட கட்சியில் குறை சொல்வதற்கு என்ன தகுதி அருகதை இருக்குது?